சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். லாக்அப் டெத், ஜெயராஜ், பெனிக்ஸ், அதுக்கப்புறம் இப்போ அஜித் குமார் அப்படின்னு ஒரு 28 வயது வாலிபர், அவர் தாக்கப்பட்ட அந்த காணொலி இன்னைக்கு தான் வெளியாச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவல்துறையினுடைய மூர்க்கமான ஒரு தாக்குதல் அப்படின்னு. இந்த காணொலி, இந்த வழக்கு, இதை பார்க்க உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, ரொம்ப மோசமான துயரமான சம்பவம். எவ்வளோ தவறுகள் நடந்தாலும் காவல்துறை பாடம் கற்க மறுக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. எடப்பாடி பீரியடில் பெனிக்ஸ் ஜெயராஜ்னா, ஸ்டாலின் பீரியடில் அஜித் குமார். எடப்பாடிக்கு ஒரு சாத்தாங்கணும், ஸ்டாலினுக்கு ஒரு திருப்புவனம். அதுவாது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க. முறையாக கைது காண்பிக்கப்பட்டு தான் கஸ்டோடியல் டெத், ப்ராப்பர் கஸ்டோடியல் டெத். இது இல்லீகல் கஸ்டோடியல் டெத். இது அதை விட இது மோசம். பெனிக்ஸ் ஜெயராஜை விட அஜித் குமார் படுகொலை என்பது ஒரு கொடூரமானது. சாத்தாங்குளத்தை விட திரும்ப வேணும் சம்பவம் ரொம்ப மோசமானது. ஏன்னா மறுபடியும் சொல்ல, அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. இது சிஸ்டத்துக்குள்ளே வரல. எஃப்ஐஆர் போடலை, விசாரணை முறையாக ஸ்டேஷனில் கூப்பிட்டு நடத்த வேண்டியது நடத்தலை. யாராவது சமூக விரோதிகளுக்கு ஆளை கடத்திட்டு போனாங்கன்னா, பல இடங்களில் வச்சு தாக்கி கொலை பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது போலீஸே செஞ்சுருக்கு. ஸோ சாத்தாங்குளத்தை விட கொடூரமானது திருபுவனம் சம்பவம். அமைச்சர் ரகுபதி கூட சொன்னார், அதாவது இந்த மாதிரியான வழக்கை நீங்கள் வந்துட்டு லாக்அப் டெத்துன்னு சொல்லக்கூடாது. இது என்னவா? இதை பேர் என்னவா? வெளியில் வச்சு அடிச்சனால அப்படி சன்மார்க்க நீரில் நடந்த கொலையா இது? என்ன பேசுகிறாரு மந்திரி? லாக்அப் டெத்துன்ற கான்செப்ட் என்ன? போலீஸ் அடித்து எவனை கொண்டாலும் அது பேர் லாக்அப் டெத்து தான். புதுசாக கதை கரடி விடுறாரு ரகுபதி. இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன கொலை அது சொல்லுங்கள். இந்த கொலையை போலீஸ் பண்ணிச்சா யார் பண்ணா? அது ரகுபதி என்ன பதில் சொல்லுவார்? லாக்அப் டெத்துன்றதோட கான்செப்ட் என்ன? போலீஸ் கஸ்டடியில் இருந்து ஒருத்தன் செத்தானா அது லாக்அப் டெத். அது இல்லீகல் கஸ்டடியாகவும் இருக்கலாம், லீகல் கஸ்டடியாகவும் இருக்கலாம். சாத்தாங்குளத்தில் லீகல் கஸ்டடி. அதனால தான் சொன்னான், அட்லீஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே அவன் வந்துட்டான். ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போனாங்க, அவனை அடித்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு பெண் காவலர் இன்னமும் அந்த சிபிஐ கேஸில் சிபிஐயோட சாட்சியாக இருக்கார். அவர் தான் அந்த காவலர்கள் அடையாளம் காமிச்சிட்டு இருக்கார் இன்னமும். ஸோ அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயாவது வந்துடுச்சு அந்த வழக்கு. அதை விட மோசமானது இந்த வழக்கு. கைதே நீ பண்ணலை. கைது பண்ணால் புகாரே பதிவு ஆகலைங்க, எஃப்ஐஆரே பதிவு பண்ணல. எப்படி ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிப்பேன்? சரி, ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரி. பொது வெளியில் கூட்டின்னு போய் வச்சு அடித்து கொலை பண்ணி 2 நாள் வச்சு, இதுக்கு என்ன பேர்? லாக்அப் டெத் இல்லைன்றது மூலமாக யாரை காப்பாற்றுறாரு? போலீஸை காப்பாற்றுறாரா? இது லாக்அப் டெத் இல்லைன்னா என்ன சொல்லு? இதுக்கு என்ன பேர்? ரகுபதி சொல்லணும். ரகுபதி அதை சொல்லணும். இதுக்கு என்ன பேர்? நீங்களே சொல்லிட்டீங்க, விசாரணையே, அதாவது எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் வந்து டைரெக்டாக கூட்டி போய். அதை விட மோசம்ன்றாங்க. இட்ஸ் ஒர்ஸ் தென் லாக்அப் டெத். லாக்அப் டெத்தாவது மறுபடியும் சொல்ல சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இதுக்கு கேஸே போடலை, எஃப்ஐஆர் போடலை, சிஎஸ்ஆர் போடலை, எஃப்ஐஆர் போடலை, எதுவுமே போடலை. எந்த அதிகாரத்தின் கீழே இந்த தனிப்படை அவனை முதல்ல தனிப்படை தூக்கி இருக்கவே கூடாது. லோக்கல் போலீஸ் தான் அவனை விசாரிச்சிருக்கணும். அது ஒரு கேள்வியாகவே இருக்கு. அவள் அவசரம் காட்ட என்ன தேவை? மானாமதுரை எஸ்பி கீழே இருக்கக்கூடிய ஒரு தனிப்படைன்றது டிஎஸ்பி வந்து ஏதோ பந்தோபஸ்துக்கு போறாரு, பிரச்சனை வருதுன்னா சமாளிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காவலர்களை அழைக்க முடியாதுன்னு கையிலேயே வச்சிருக்க ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தை பண்ணுறதுக்குலாம் தனிப்படைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது லோக்கல் போலீஸு, ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸும் சொல்லக்கூடிய ஸ்டேஷனில் இருக்க அதிகாரிகள் தான் இதை விசாரிக்கணும். முதல்ல கம்ப்ளைண்ட் வாங்கணும், அதில் எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும். எதுவுமே இல்லையே. இது என்ன நாடா இல்லை சுடுகாடா இது? இது லாக்அப் டெத் இல்லைன்னா யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ரகுபதி? என்ன சொல்ல வர்றார் ரகுபதி? ஒரு வெட்கக்கேடுங்க இதெல்லாம். லாக்அப் டெத் இல்லைன்னா இது என்ன பேருன்னு ரகுபதி சொன்னால் நல்லாயிருக்கும். எதிர்கட்சிகளால் செய்ய முடியாத சாதனையை, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கவுக்கிற வீழ்த்துற சாதனையை எடப்பாடி பழனிசாமியோ, நயினார் நாகேந்திரனோ, அண்ணாமலையோ, அன்புமணியோ, சீமானோ, விஜயோ, ஏன் அமித்ஷாவோ செய்ய முடியாத சாதனையை தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய வேலையை, வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை. எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா அதோட கெட்ட பேர் ஆளும் கட்சிக்கு தானே வரும், முதலமைச்சருக்கு தானே வரும், காவல்துறையை கையில் வச்சுருக்க முதலமைச்சருக்கு தானே வரும்ன்ற புரிதல் முதலமைச்சருக்கும் இல்லை. இது கஸ்டோடியல் டெத் இல்லை, லாக்அப் டெத் இல்லைன்னா இது என்ன டெத்து? தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான் அவன். லாக்அப் டெத்தோட மீனிங் இல்லீகல் டெத். இல்லீகல் டெத்துன்னா முறையாக ஒரு மனிதன் வந்து ஒன்று தானாக செத்து போகணும், இல்லை யாராவது ஒன்று கொல்லணும். இது 2 இல்லாமல் அரசாங்கம் ஒரு மனிதனோட உயிர் எடுக்குதுன்னா முறையாக சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் மூலம் தான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதை உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்ச பிறகு, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு பணம் இருந்ததுன்னா போவான், இல்லைன்னா உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தின பிறகு சட்டம் அவனை வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றும். இதை தவிர வேறு எந்த டெத்து நடந்தாலும் அது இல்லீகல் டெத்து தான். போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தன் செத்தானா அதுக்கு லாக்அப் டெத்துன்னு தான் அர்த்தம். அதுக்கு லாக்அப்ன்ற பேரை வேணால் நீ எடுத்துக்கோ. கஸ்டோடியல் டெத் அது, இல்லீகல் கஸ்டோடியல் டெத். இப்போ இதான் உங்களுக்கு முக்கியமாக? பேர் தான் முக்கியமா? ஸ்காட்லாண்டு அடி இணையான காவல்துறைன்னு பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய தமிழக காவல்துறை
முதலமைச்சருக்கு பெரிய அவப்பெயரை கொண்டு வருது, ஆளுங்கட்சிக்கு அவப்பெயரை கொண்டு வருது. இதெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க மக்கள்ன்ற புரிதல் கூட உங்களுக்கு இல்லாமல் அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதோட பழி யார் மேலே வரும்? அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்காரன் மேலே வராது, முதலமைச்சர் மேலேயும் ஆளுங்கட்சி மேலேயும் தான் வரும். இந்த குறைஞ்சபட்ச புரிதல் கூட ரகுபதிக்கு இல்லையா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான தாக்குதல், ஒரு வாலிபர் உயிரை விட்டுருக்காரு. இதெல்லாம் இந்த ஒரு 14 பவுன் நகைக்காக தான் இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? விசாரணையில் தான் தெரிய வரும். 10 பவுன் சொல்கிறாங்க, 10 பவுனுக்காக சில சமயத்தில் 10 பவுன் கூட நடந்துடும். அது உண்மை. அது ஏன்னா யாரும் விஐபியோட நகைன்றாங்க. அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருக்க எஸ்பியை கூப்பிட்டு சொன்னார். அப்புறம் வேறு சில காவல்துறை வேறு அதிகாரிகள் பேர்லாம் அடிப்படுது. இதெல்லாம் நம்ம ஊர்ஜிதமாகாத தகவல்கள். இது ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, மிகப்பெரிய வழக்காக பார்க்கப்பட்ட இந்த பாலியல் வழக்காக தான் நம்ம பெருசாக பார்ப்போம். அதுக்கே இந்த மாதிரி சிவியரான ஆக்ஷன் எடுத்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஒரு நகைக்கு ஒரு பொருளுக்காக சில சமயத்தில் நடந்துடும், சில சமயங்களில் நடந்துடும். என்னன்னா கஸ்டோடியல் டெத் இந்த மாதிரி திருட்டு கேஸில் அடிச்சு கொள்வது ரொம்ப ரேர். யாரை கொல்லுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கூட ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருப்பான். அவன் ஏற்கனவே பல திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பான். ஆமாம். அவங்ககிட்ட யாராவது விஐபியோட நகை மாட்டிக்குதுன்னா அவனை மேலதிகாரிகள்கிட்ட செல்வாக்கு மூலமாகவோ அல்லது பணத்தை கொடுத்தோ என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட உண்மையை கக்க வைக்கணும்னு சொல்லும்போது சில சமயத்தில் அத்து மீறி அடிச்சுடுவானுங்க, செத்துருக்கான். அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது, நானே பார்த்துருக்கேன். ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பணம் படைச்சவங்க பொருளை இழந்திருக்கணும், அல்லது அதிகாரம் படைச்சவங்க பொருளை இழந்திருக்கணும். இந்த கேஸில் அதிகாரம் மிக்க ஒருவருடைய உறவினர்ன்றாங்க. அதனால் வெறும் 10 பவுன் கூட அது நடந்திருக்கலாம், நான் மறுக்கல. அந்த வாய்ப்பு இதில் இருக்குது. சில சமயங்கள் அப்படி நடந்திருக்குது. அதான் அங்கே அதிகாரம் வருது, பணத்தை விட அதிகாரம் வருது. சாதாரணமாக போலீஸ் கஸ்டோடியல் டெத் ஒருத்தனை நகையை காணோம் நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா முதல்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான். உங்களுக்கு தெரியும், எந்த வழக்காக இருந்தால் ஸ்டேஷனுக்கு போனாலும் கூடிய வரைக்கும் உங்களை தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும், சிஎஸ்ஆர் போடுறதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு எஃப்ஐஆர் வரும். அப்படியே எஃப்ஐஆர் வந்தாலும் இவங்க புலிங்க பாஞ்செல்லாம் ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா நீங்கள் அவனை வச்சு போலீஸை வச்சு நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஊற போட்டுருவாங்க. எப்போ இந்த மாதிரி பாஞ்சு பிடிச்சி அதை அடிக்கிற லெவலுக்கு போகும்னா, ஒன்று அதிகாரம் மிக்கவராக இருக்கணும், அல்லது பணம் படைச்சவராக இருக்கணும். இந்த கேஸில் அவங்க அதிகாரம் மிக்கவரில் அந்த பணத்தை பறிக்கொடுத்தது, நகையை பறிக்கொடுத்ததாக சொல்லப்படுற பெண்மணி யாரோ ஒரு உயர் பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு நெருக்கமானவர், நெருங்கிய உறவினர்ன்றாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரியோட அழுத்தத்தில் தான் எஸ்பி தனிப்படையை வச்சு இவங்களை அடித்தாருன்னு தகவல் வருது. இதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ போயின்றது நாளைக்கு விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். எப்படி பண்ணியிருந்தாலும் இதுக்கு அரசாங்கத்துக்கு தானே கெட்ட பேர். தேர்தலுக்கு 8 மாதம் முன்னால் ஒரு கஸ்டோடியல் டெத் வருதுன்னா அது ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ பெரிய அவப்பேர். இந்த குறைஞ்சபட்ச புரிதல் கூட ரகுபதிக்கு இல்லையா? மெதப்பில் இருக்காங்க. 234 சீட்டு ஜெயிச்சிருவோன்னு, 234 ஜெயிச்சிருவோன்ற மெதப்பில் இருக்காங்க. இது வரைக்கும் 54 வருஷத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு திமுக பேக் டு பேக் கவர்மெண்ட் ஒரு தடவை கூட வந்ததில்லை. 11 எலெக்ஷன்லேயும் இந்த தடவை அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது வராமல் போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி, முதலமைச்சருக்கு மிகப்பெரிய அவப்பெயர். இந்த புரிதலே இல்லாமல் ரகுபதி எதையோ பேசின்னு கிடக்கிறாரு. இது லாக்அப் டெத் இல்லைன்னு வியாக்கியானம் கொடுக்குறாரு. அப்போ இதுக்கு என்ன பேர்? அவனே சூசைட் பண்ணிட்டானா? வீடியோலாம் காரி துப்புறாங்கன்னாங்க. உலகமே காரி துப்புதுங்க இன்றைக்கி. கொடூரமாக இல்லை? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? நான் கேட்குறேன், உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும்? அது கஸ்டோடியல் டெத் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இந்த அளவுக்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அடிக்கலாம். இது ரொம்ப கொடுமையான விஷயங்க. இது பிரிட்டிஷ் சிஸ்டத்துலேருந்து வந்தது மாறவே இல்லை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை. பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸில் எப்படி அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்தது? சரி, எடப்பாடி பீரியடில் திராவிட மாடல் ஆட்சியில் ஏன் நடக்குது? திராவிட மாடல் ஆட்சியில் எப்படிங்க ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்கும்? 24வது டெத்து. இது ஒரு 4 மாதம் 4.5 வருஷத்தில் 4.25 வருஷத்தில் 24 டெத்துனா வருஷத்துக்கு 6 டெத்து நடக்குது. இது ரிப்போர்ட்டட். அன்ரிப்போர்ட்டட் எவ்வளோ இருக்கும்? அன்ரிப்போர்ட்டட் இந்த மாதிரி டபுள் ட்ரிப்பிள் இருக்கும். எப்படி இது நடக்குது உங்களுக்கு? உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிச்சிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டில் வந்திருக்குது. கோயிலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சிருக்காங்க. அது தடயத்தை அழிக்கிறது பெரிய விஷயம். சிசிடிவி கேமரா ஒரு பக்கம், இன்னொன்று அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயில் ஆமாம், அங்கே இருப்பாங்க நிர்வாகம். அதைத்தான் அவங்க அந்த கோயில் ஃபுட்டேஜை கோயில் நிர்வாக அதிகாரி சொல்கிறாரு, அந்த எஸ்ஐ தான் வீடியோவை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாருன்றாரு. அது பெரிய தப்புங்க. அது சில சமயத்தில் நீ மெயின் கேஸ்லேருந்து விடுதலை ஆகிடுவேன், ஆனால் சாட்சியத்தை அழிச்ச கேஸில் அது உள்ளே போயிருக்கான். எவ்வளோ பேர் உள்ளே போயிருக்கான் நான் பார்த்துருக்கேன். கொலை கேஸ்லேருந்து தப்பிச்சிடுவான், ஆனால் கொலை கேஸில் சாட்சியத்தை அழிக்க முயற்சி பண்ணால் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் தனி கேஸ். அதில் தனியாக ஜெயிலுக்கு போயிருக்கான். எஸ்ஐ தான் வாங்கிட்டு போனது. எஸ்ஐ தான் வாங்கிட்டு போனாருன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. அப்புறம் அவர் உடம்புல 44 இடங்களில் காயம்பாங்க. காயப்படாத உறுப்பே இல்லைன்றாங்க. இவ்வளவும் 10 சவர நகைக்கு செய்வாங்க மேலதிகாரி சொல்லிட்டாருன்னா.
இதில் போலீஸ்காரனை மட்டும் அரெஸ்ட் பண்ணினா எஸ்பியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும். எஸ்பி சொல்லி தான் செஞ்சான்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. இல்லை, நீ காலையில் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 5 காவலர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. எங்க பசங்க அவங்களா போல உயரதிகாரிகள் அனுப்பித்தானே போனாங்க. உயர்ந்து இதெல்லாம் அந்த குடும்பத்துக்குலாம் எந்த தகுதியும் கிடையாது பற்றி பேசுறது. உயர் அதிகாரி உத்தரவு போட்டால் கூட இல்லீகல் ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. முடியாதுன்னு ஈஸியாக சொல்லலாம். செஞ்சுனா நீயும் குற்றவாளி தான். உன் மேல் அதிகாரி சொன்னால் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவியா நீ? மேல் அதிகாரி சொல்லி தான் எங்கள் பிள்ளைங்க செஞ்சாங்க, எங்கள் புருஷனுங்க செஞ்சாங்க, எங்கள் அண்ணனுங்க செஞ்சானுங்க, எங்கள் அப்பனுங்க செஞ்சாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதோட அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது. சட்டவிரோதமான உத்தரவுகளை எந்த மேல் அதிகாரி பிறப்பிச்சாலும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் கான்ஸ்டபிளுக்கு இருக்குது. இவனுங்களே ரத்த விரி பிடிச்சு அடிச்சிருக்கானுங்க. சும்மா மேலதிகாரியை காரணம் காமிங்க. மேலதிகாரி சொல்லுவான், அவன் அறிவு எங்கே போச்சு? துப்பாக்கி எடுத்து மேலதிகாரி ரோட்டில் போகிறவனை சுடுனா சுட்டுருவியா? ஒவ்வொரு ரவைக்கும் நீ கணக்கு காமிக்கணும், தெரியும்ல? 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ உன் கையில் இருக்க புல்லட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீ டிபார்ட்மெண்ட்டு கணக்கு கொடுக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? சும்மா ஜோபியில் வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு ரிவால்வர் வச்சுருக்காரு ஒரு இன்ஸ்பெக்டர்னா, 6 குண்டு வச்சுருக்காருல்ல இன்ஸ்பெக்டர், அந்த 6 குண்டுக்கு அவர் கணக்கு காமிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வல்ல ஒரு குண்டு காணாமல் போனால் கூட பதில் சொல்லணும். அது தெரியுமா உங்களுக்கு? அதான் சிஸ்டம். ஒரு தனிநபர் துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் துப்பாக்கி வச்சுக்கிறது என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போய் பாருங்கள், இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, இவ்வளோ குண்டு இருக்குன்னு ரெகுலராக செக்அப் வருவான். ஒரு குண்டு காணாமல் போனால் கூட நீங்கள் மாட்டிப்ப. அதுதான சிஸ்டமு. தனிநபரோட வன்முறைக்கும் போலீஸோட வன்முறைக்கும் என்னது? போலீஸ் வன்முறைன்றது ஸ்ட்ரக்சர்டு வைலன்ஸ், அரசாங்கமே பண்ணுற வன்முறை. அது தேவையானது. சில நேரங்களில் இஷ்டம் போல் நீ பண்ணிட முடியாது. மேலதிகாரி சொன்னால் பைப்பில் அடி, ராடில் அடினா போராட்டம் பண்ணுறாங்களே அவங்க, அந்த 5 காவலர்களோட குடும்ப உறுப்பினர்களே, அவங்க வீட்டில் ஒருத்தர் அடித்து சாவடிச்சிருந்தாங்கன்னா இப்படி போராட்டம் பண்ணுவாங்களா? அப்போ செத்தவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் மேலதிகாரி தான் பண்ணான்னு அவங்க நின்னா இவங்களாம் அதை வேடிக்கை பார்ப்பாங்களா? என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க? இது இவங்களே தூண்டி விடுவானுங்க. போய் ரோட்டில் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு லோக்கல் போலீஸே அதை செய்வான். மேலதிகாரி சொன்னால் கூட நீ செய்ய முடியாது. அது தெரியல உனக்கு? மேலதிகாரி போய் அவனை இரும்பு ராடால் அடி, அவனை பைப்பால் அடி, ஆசன வாயில் மிளகாத்தூ பொடியை தூவிடுவா நீ? முடியாதுன்னு நீ சொல்லலாம். ரைட்டிங்கில் கொடுன்னு கேட்டால் பொத்தின்னு இருப்பான் எஸ்பி. அதனால் இது காரணம் கிடையாது. எங்கள் பிள்ளைங்கள்லாம் மேலதிகாரி சொன்னால் அவன் பிள்ளை கொலை பண்ணுவானா? கொலை தான் பண்ணியிருக்கான், அப்போ அவன் ஜெயிலுக்கு தான் போகணும். இது இவங்களே உசுப்பி விடுறது அந்த குடும்பத்தை இந்த சைடில் இருந்து. ஆமாம், இந்த சைட்லேருந்து உசுப்பி விடுறது. அவனா தியாகி? அவனுங்களா? நான் கேட்குறேன், சுதந்திர போராட்ட தியாகியா? மகாத்மா காந்தியோட பேரனுங்களா? அது வீடியோ வந்துச்சுல எப்படி அடிக்கிறானுங்கன்னு. அவனை உள்ளே பிடிச்சி போடாமல் என்ன பண்ணுவாங்க? மாலையா போடுவாங்க. ரதத்தில் கூட்டின்னு தேரில் கூட்டின்னு மாலை போடுவாங்களா அந்த 5 போலீஸ்காரங்களுக்கும்? டிபார்ட்மெண்ட்டில் இவனை மாதிரி இருக்க ஆளால் தானே எத்தனை நல்ல போலீஸ்காரனை கெட்ட பேர் வருது. உயிரை தியாகம் பண்ணி மக்களை காப்பாற்றுற போலீஸ்காரன் எவ்வளோ பேர் இருக்கான்? 10 நிமிஷம் லஞ்சம் வாங்காத போலீஸ்காரன் இருக்கான்ல. மக்களை காப்பாற்றுறதுக்காக எந்த தியாகத்துக்கும் செய்யக்கூடிய போலீஸ்காரன் எத்தனையோ பேர் இருக்கான்ல. எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கான். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்களால தானே எல்லாருக்கும் கெட்ட பேர். இந்த மாதிரி கருப்பு ஆடுகள் எண்ணிக்கை அதிகமாகும் போது டிபார்ட்மெண்ட்டை மக்கள் காரி துப்புறாங்க. இந்த என்னுடைய வயதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக ஆட்சி அப்படின்னால ஏன் சார் அது காவல்துறையே டேமேஜ் பண்றாங்க? இல்லைங்க, அது ஏடிஎம்கே பீரியட்லையும் நடந்ததுங்க. நடந்த இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ் யார் பீரியட்ல இருந்தது? அது ஏடிஎம்கே பீரியட்ல. சந்திரலேகா மூஞ்சில் ஆசிட் ஊத்துனது யார் பீரியட்ல இருந்தது? ஜெயலலிதா பீரியட்ல தான் நடந்தது. கொடியாங்குளம் துப்பாக்கி சூடு யார் பீரியட்ல நடந்தது? ஜெயலலிதா பீரியட்ல தான் நடந்தது. 2 ஆட்சியிலும் நடக்குது. அது அதில் திமுக அண்ணா திமுகன்னு சொல்லாதீங்க. திராவிட ஆட்சினாலே அப்படிதானா? காங்கிரஸ் ஆட்சினாலே அதுதான், ஆட்சினாலே அதுதான். எல்லா அரசுகளும் மக்களுக்கு எதிரானதும். அதனால இதில் திமுக அண்ணா திமுக அதை பிரித்து பார்க்காதீங்க. அப்படி பார்ப்பது தவறான பார்வை. நடந்த பிறகு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். கஸ்டோடியல் டெத் எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குங்க. இல்லீகல் கஸ்டோடியல் டெத் எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும். போலீஸு சில சமயத்தில் அப்படி தான் நடந்துடும். அதுக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்றதை பொறுத்த விஷயம்தான். நீங்கள் அதில் கோட்டை விட்டீங்கன்னா மக்கள்கிட்ட கெட்ட பேர் தான். திரும்பவும் சொல்லுங்கள், எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் இப்படி சம்பவங்கள் நடக்குதுன்னா அது உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்புன்ற புரிதல் இவருக்கு இல்லை, ரகுபதிக்கு இல்லைன்னா ஒன்றும் காப்பாற்ற முடியாது. இதுக்கான வேலையை இவங்க 26 கொடுப்பாங்க. இல்லை, இன்னைக்கு கோர்ட்டில் கூட அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ சிபிஐ போகிறதா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். அந்த இதில் நியூஸ் 18 கார்டு வந்திருந்தது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இன்றைக்கி கேஸ் 8ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு. ஐ திங்க் இவங்க எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவங்க சிபிஐ விசாரணை வேணும் அந்த குடும்பமும் நாளைக்கு கேட்டதுன்னா கொடுத்துட்டு தான் போகணும் அவங்க. எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டோட அனுமதி கூட தேவையில்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஜிஓ போட்டு மாற்றி விட்டுடலாம். மாற்றி விட்டு நாங்கள் மாற்றிட்டோம்னு சொல்லியிருக்கலாம். அப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க. நான் சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் முதலமைச்சர் எதிரிகள் வாயிலேருந்து தப்பித்துக் கொள்கிறார், விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார், விமர்சனம் பண்ணுறவன் வாயை அடைக்கிறார்.
அந்த ஒரே ஒரு நடவடிக்கை போதும் நீங்கள் உங்களை இதுலேருந்து இந்த சிக்கல்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு. இது உங்களுக்கு அவப்பெயரை கொண்டு வந்துடுச்சு. நீங்கள் என்னதான் சிபிசிஐடி விசாரிச்சாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ், இன்னொரு தமிழ்நாடு போலீஸ்காரன் 5 பேர் அவன் காப்பாற்ற தான் பார்ப்பானே விட ஒன்றும் தண்டிக்கலாம் மாட்டான். கடந்த கால வரலாறு அப்படி. நீதி என்பது நிலைநாட்டப்படுறது மட்டும் இல்லை, நிலைநாட்டப்படுவதான தோற்றமும் அதுக்கு இருக்கணும். அப்போ எல்லாருமே இன்னைக்கு எடப்பாடி கேட்டார், அன்புமணி கேட்டார், எல்லாரும் கேட்டாங்க, கொடுத்துருங்க, நீங்களே கொடுத்துருங்கன்னு. உங்களுக்கு ஒன்றும் குடிமுழுக்க போகிறதில்ல. என்ன சொல்ல போனால் உங்கள் மதிப்பு தான் உயரும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு யாரையும் நீங்க காப்பாற்ற முயற்சிக்கல. உங்களுக்கு நெருக்கமானவங்க பேச்சு அடிக்கடி அடிபடுதே சார். திமுக நிர்வாகிகளுடைய தலையீடு இருக்கு. இல்லைங்க, நிர்வாகி எல்லாம் இல்லைங்க, அதிகாரிகள் கூட ஒரு கொடிக்கட்ட கார்ல இருந்து நவீன அது காசு கொடுக்கறது கூட்டு போனா அது எந்த அளவு உண்மை தெரியல. அதெல்லாம் ஒரு சிபிஐ விசாரணையில நிக்காது. சிபிஐ விசாரணையில எது நிக்கும்னா அடிச்சவன் 5 பேர் யார் சொல்லி அடிச்சான் அதான் நிற்கும். அதுல அந்த திமுக காரணம் முதலமைச்சரோட குடும்ப உறுப்பினர்களோ திமுக முக்கியஸ்தர்கள் யாருமே இன்வால்வ் ஆகல. அதனாலதான் அவங்களே இன்னைக்கு வந்து ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றாங்க. ஃபிட் கேஸ் இது சிபிஐக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் தப்பிச்சுக்கலான்ட்டு நான் இந்த விமர்சனத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ எதிர்கட்சிகள் இதை பெருசாக்க தான் செய்வாங்க கண்டிப்பாக. நீங்களே கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன நஷ்டம் அதை சொல்லுங்கள். யாரையாவது காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நீங்கள் பயப்படணும். இதை திமுக தலைமையிலேருந்து செய்யலை, திமுக குடும்ப உறுப்பினர்கள் இதை செய்யலை, திமுக நிர்வாகிகளும் யாரும் இதை செய்யலை. இது முழுக்க முழுக்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த லேடி நகையை பறிகொடுத்து தான் சொல்கிற லேடிக்கு நெருக்கமான ஒரு பெண் உறவினர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். அவர் தொலைபேசியில் அழைச்சு அந்த எஸ்பியை சொன்னதால தான் நடந்ததுன்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். இல்லை அது வராது. அது நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் ஒரு அதிகாரி பேரை எப்படி வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரை சொல்ல முடியும்? நீங்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அது இப்படி இருக்குன்னு. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு திமுக காரன் யாரும் இதில் இன்வால்வ் இல்லைங்க. நீங்கள் மற்ற கேஸ் மாதிரிலாம் இதில் எந்த கட்சிக்காரனும் இன்வால்வ். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பேர் அடிபட்டது. ஆமாம், யார் அந்த சாருங்க? அந்த மாதிரி இந்த கேஸில் எந்த திமுக காரனும் இன்வால்வ் இல்லை. என்னால் அது உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நீங்களே கொடுத்துருங்களேன்றாங்க. அது இருந்தால் கூட சிபிஐக்கு பயப்படலாம் நீங்கள், அது லாஜிக்கு. இல்லை வேறு யாராவது நெருக்கமானவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் பயப்படலாம். அப்படி யாருமே இல்லை. சிஎம் ஃபேமிலியிலேருந்தோ சிஎம்முக்கு நெருக்கமானவங்க ஃபேமிலியிலேருந்தோ திமுக கட்சிக்காரனோ யாருமே இல்லை இதில். இது முழுக்க முழுக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு எஸ்பி, கம்ப்ளைனட் லேடி, 5 போலீஸ்காரங்க, இவ்வளோதான் இன்வால்வ்டு. அந்த மானாமதுரை டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவரோட தனிப்படை தாங்க. இதில் நீங்கள் இப்படியே கொடுத்துருக்கலாம், சிபிஐ கொடுத்துருங்க. என்ன உங்களுக்கு நஷ்டம்? கொடுக்குறதா லாபம் தான், நஷ்டம் எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த பழிச்சொல்லு எலெக்ஷன் டைமில் இந்த அவச்சொல்ல எதுக்கு தலையில் தாங்குறீங்கன்னு? வித் ஒன் ஸ்ட்ரோக் யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். இப்போ அன்றைக்கு பெனிக்ஸ் அந்த ஜெயராஜ் அந்த லாக்அப் டெத்தில் ஓடி ஓடி பார்த்தாங்க திமுகவை எதிர்கட்சியாக இருக்கும்போது. இப்போ எதுவுமே எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு ரோல். அது ஏன் சார் அப்படி? அது கட்சி அரசியலே அப்படிதாங்க. அது அரசியல் கூட அதிமுக பண்ண தெரியலையே. அவன் உழுக்கணும்ல பெனிக்ஸ் ஜெயராஜ். அந்த மாதிரி அதிமுகவால் ஏன் திமுக உழுக்க முடியல? சும்மா அவர் அறிக்கை கொடுத்துட்டுல இருக்காங்க. தெருவா போயிருக்கணும் இல்லை? மாநிலத்தை கிடுகிடுக்க வைக்கிற போராட்டத்தை நடத்திருக்கணும். எலெக்ஷன் வருது, உங்களுக்கு கெட்டது செய்ய கூட துப்பு இல்லையா? எதிர்கட்சியாக எப்படி இருக்கணும் திமுக பற்றி கற்றுக்கொண்டுவாங்க, அதுவும் உங்களுக்கு இல்லையா? அவன் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. கொடியை புஷன் வீட்டு வாசலில் கொரோனா காலத்தில் ஸ்டாலின் நின்னாரு, கனிமொழி பறந்து போனாங்க தூத்துக்குடிக்கு, காரில் போனாங்க, உதயநிதி போனார் காரில். இப்போ யாராவது திருப்பவனத்துக்கு அதிமுக எவனாவது போனானா? யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவர் போனாரா? அப்போ எதிர்கட்சி ரோலையே இவங்களால பண்ண முடியலையாங்க. எடப்பாடி பேரில் திமுக எவ்வளோ ப்ராப்பர் எதிர்கட்சியாக இருந்தது. அதை பார்த்தா நீ கற்றுக்கணும்ல. உனக்கு லட்டு மாதிரி பிரச்சனை கையில் வருது, அதை கூட உன்னால் உபயோகப்படுத்த தெரியலையே. கோர்ட்டு தானே கண்டனம் தெரிவிக்குது. நீ என்ன பண்ணேன்? நான் எதிர்கட்சிகளால் என்ன ப்ரெஷர் பண்ண முடிஞ்சது கவர்மெண்ட்டை? ஆகவே எதிர்கட்சிகளுக்கும் புத்தி இல்லை, எதிர்கட்சிகளுக்கும் சாமர்த்தியம் இல்லை, எதிர்கட்சிகளுக்கும் திறமை இல்லை, எதிர்கட்சிகளுக்கு யோசனை இல்லை, எதிர்கட்சிகளிடம் உழைப்பு இல்லை. திமுகவை பார்த்தா அது கத்திக்கணும். ஒரு பெனிக்ஸ் ஜெயராஜ் இதே மாதிரி எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னால் நடக்குது. அதே மாதிரி இப்போ எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னால் திருப்பவனம் நடக்குது. அன்றைக்கி எதிர்கட்சியாக திமுக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி அண்ணா திமுகவில் யூட்டிலைஸ் பண்ண முடியல. மக்கள் மத்தியில் அவங்களால இதை பெருசு பண்ணவே முடியல, எடுத்துகிட்டு போகவே முடியலையே. அதில் முக்கியமானது அவங்க எஃப்ஐஆர் தான் சார். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தப்பி ஓடும்போது தான் ஃபிக்ஸ் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். கதை அழகுறாங்க. இல்லை அதை எப்படி சார் எழுத முடியுது? இல்லை அதை பூசாமல் எழுதுவாங்க. அதான் சொல்கிறேன், மனசாட்சி இல்லாமல். மனசாட்சி செத்து போச்சுன்னா எதை வேணா எழுதுறாங்க. 6 பேர் அவனை போட்டு அடிக்கிறாங்கன்னு வீடியோவே வந்துச்சு. 44 இடத்துல காயப்படாத இடமே இல்லைன்னு கோர்ட்டு சொல்லுது. அடிச்ச அடிலாம் அவனுக்கு ஃபிட்ஸ் வந்து வலிப்பு வந்து செத்துட்டான். ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் ஒன்று வலிப்பு. நாங்கள் அடிச்சோம், அவன் தப்பிச்சு ஒன்றா செத்துட்டான். வழக்கமான கதை தானே அது. இல்லை இப்படி எழுத தோணுதான் தப்பிச்சிடலாம்னு தானே எழுதியிருக்காங்க. அதாவது மோதி பார்ப்போன்றது, கோர்ட்டு காரி துப்புன்றது தெரியல. உலகமே காரி துப்புனாலும் திருந்த மாட்டானுங்க. ஆனால் இதோட கட்ட பேர் யாருக்கு வரும்? கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். காரணம் என்ன சார்? சரியான தண்டனை அது அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அது டிபார்ட்மெண்ட்டோட மைண்ட் செட்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படி தான் இருக்கும். இல்லை தனிநபர் சார்ந்ததில்லை.
மேபி நீங்களும் நானும் போலீஸுக்கு போனால் கூட அப்படி தான் இருப்போமா என்னமோ தெரியாது. மனசாட்சி உள்ள போலீஸ்காரன் ரொம்ப கம்மி, அவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க முடியாது. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு மனுஷனை 2 மணி நேரம் 2 நாள் வச்சு அடிக்கிற, கடைசியில் என்ன 10 சவரன்னா 7 லட்ச ரூபாய். 7 லட்ச ரூபாய் ஒரு உயிர் பலி ஆகணுமா? மூச்சு இருந்தால் கோடி சம்பாதிக்கலாம். அது இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞான நடைமுறைகள் வந்துடுச்சு. திருநவனெல்லாம் அடிச்சுலாம் அவசியமே இல்லை. எவ்வளோ விஞ்ஞான அணுகுமுறைகள் இருக்குது. யார் அடித்து சாவடிக்கிறான்னு தெரியுமா? டெரரிஸ்ட்டை, மாவோயிஸ்ட்டை தான் அடித்து சாவடிக்கிறான். திருட்டு கேஸில் மாட்டணும்லாம் அடித்து சாவடிக்கலாம். அந்த காலம் அது. இப்போ அதுக்கு அவசியமே இல்லை. எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. கக்க வச்சுருவானுங்க உண்மையை. 2 நாள் கஸ்டடியில் இருந்தாங்கன்னா அவங்க தொடாமல், அவன் நகம் கூட உங்கள் மேலே விடாமல், சேதாரம் இல்லாமல் நீ வெளியில் போவ, ஆனால் உண்மையை வாங்கிடுவாங்க. அவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது இன்றைக்கி. இல்லை, இத்தனை மக்கள் பார்க்கும்போது நான் காலையில் அதே தான், இவ்வளோ மக்கள் பார்க்கும்போது அடிக்கிறான்னா அவனுக்கு எங்கே தைரியம் வருது? ஒரு சின்ன பையன் சொல்கிறான், அவங்க ஒரு அம்மா வயசானவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் பார்க்கும்படி தானே இப்போ அடி வாங்கியிருக்கான், அவங்களை அடியை கொடுத்துருக்காங்க. இப்போ பயம்னு இல்லை தானே? பயம் இல்லை. அந்த பயம் இல்லைன்னா அது எங்கேருந்து வரும்னா மேலதிகாரி கொடுக்குற தைரியம். அதை தான் கேட்குறேன் சார். மேலதிகாரி கொடுக்குற தைரியத்தில் தான் இவன் அடிக்கிறான். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு லாக்அப் டெத்து தான். இது இட்ஸ் அ கஸ்டோடியல் டெத். கைதே பண்ணலை, எஃப்ஐஆர் போடலை. இப்போ சந்தேகத்தின் பேரில் கூட்டு போட்டு அடிக்கிறான். இதனால யாரை பற்றி வேணால் யார் வேணால் செய்யலாமே. சம்மரிலி இந்த 5 கான்ஸ்டபிளும் 6 பேரும் டிஸ்மிஸ் பண்ணணும் இவங்களை. பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸை விட இது கொடூரமான கேஸ். திரும்பவும் சொல்லலாம், அது சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. சிஸ்டத்தில் இல்லாமல் அடிக்கிறான்னா நாளைக்கு யாரை வேணால் அடிப்போம். வெறி பிடிச்ச நாய் யாரை வேணால் கடிக்கும். இந்த தைரியத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது? இன்னும் அவங்க குடும்பம்லாம் வந்து இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. சுதந்திர தியாகிகளை திருப்பூர் குமரனாங்க தான். சம்மரிலி டிஸ்மிஸ் பண்ணணுங்க. இதெல்லாம் அடுத்த போலீஸ்காரன் பயப்படுவான் இதை அடிக்கிறதுக்கு. ஆனால் தெரியலையே சார், ஜெயராஜ் பெனிக்ஸில் அப்படி தான் தெரிஞ்சுலங்க. ஆட்சியாளர்களை காப்பாற்றுறான். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் காப்பாற்றுது அவங்கள தான். இது இவர்களாகவே ஆட்சியாளர்கள் இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாவே ஒரு ஜீவோ போதும் சிபிஐக்கு மாத்திரம்னு முடிஞ்சு போச்சு கதை. அது விஷயம் தொங்கிட்டு இருக்கீங்க. கோர்ட்டில் ஒரே வழி, திமுக தப்பிக்க ஒரே வழியாக தான். இது கோர்ட்டில் இழுத்துன்னு இருக்குது. சிபிஐ விசாரணைக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கோர்ட் ஆர்டர் பண்ணல. ப்ரேயர் யாரோட ப்ரேயர்னு தெரியல. அந்த குடும்பம் அதில் பெட்டிஷனராக இருக்கான்னு தெரியல. அவங்க சோகத்தில் மூழ்கி இருப்பாங்க. நான் கஸ்டோடியல் இடத்துல சாவறவன் எல்லாம் வறுமையில் வாடுறவன், தாழ்த்தப்பட்ட மக்கள், இடைநிலை சாதிகள் தானே சாவறாங்க. இது என்றைக்குமே போலீஸ் அவங்களுக்கு எதிராக தான் நிற்கும். துண்டு இருக்கவங்ககிட்ட என்றைக்கு போலீஸ் போயிருக்குது? அப்போ இவ்வளோ நடந்த பிறகும் இதில் வந்து ஒழுங்காக செயல்பட வேண்டியது அரசு. ஒரு வார்த்தையில் சொன்னீங்க, துட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணிடலாம். துட்டு தான் என்ன வேணா பண்ணலாம். இந்தியாவில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரக்காய். அது பொய். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கிடையாது. இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். இதுதான் இந்தியா. இதை நான் கூட சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது சில வழக்குகளில். பணம் படித்தவனுக்கு தான் இன்றைக்கி நீதித்துறை. அப்போ என்ன உங்களுக்கு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது வந்து ஒரு வெறும் அது ஒரு ஏட்டு சுரக்காய் தானே? நடைமுறையில் அப்படியா நான் கேட்குறேன். ஒரு ஏழை, அவனுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். 28 வயசு பையன், அவன் எடுக்கலன்றான். நகையை அந்த பொம்பளை காரை கூட்டின்னு வேலட் பார்க்கிங், அது கோயில் முன்னால் வேலட் பார்க்கிங் கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் வேலட் பார்க்கிங். நீ தான் தவறு. முதல்ல வான் திமிரு அது. வேலட் பார்க்கிங் இருக்கிற இடம் எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும். இது யாருமே பேசலையே சார் இப்போ வரைக்குமே. வாங்க, நகையை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தானே அக்கறை வேணும். உனக்கு தானே அக்கறை வேணும். முதல்ல ஸ்கேன் சென்டருக்கு போகும்போது வீட்டில் இருந்து எதுக்கு நகையை போட்டு போனா? 1. 2வது, நகையை மறுபடியும் வாங்கிட்டு நீ கோயிலுக்கு வர, நகையை நீயே போட்டுக்கணும் கோயிலுக்கு போ. அதையும் நீ செய்யலை. 3வது, வேலட் பார்க்கிங் எப்படி நீ கொடுப்ப? 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் வேலட் பார்க்கிங்க. டிரைவர்கிட்ட இறங்கணும் கொடுத்துருவாங்க. கார்டு எடுத்துன்னு போய் போட்டுருவாரு. வந்தோன்னா நம்பர் சொன்னோன்னா வந்து கொடுத்துருவாரு அந்த டோக்கன் சொன்னான். அவன் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்றான். அந்த நடைமுறையே கிடையாது கோயிலில். வேலட் பார்க்கிங்கிற நடைமுறையே இல்லை. தப்பு ஒன்று. அவன் 2 பேரை கூப்பிட்டு காரை எடுக்கிறான். அவன் தான் வீல் சேர் எடுத்து வந்து ஒன்று கொடுக்குறான். அப்புறம் எங்கே நீ 1 மணி நேரம் பொறுத்து காணாமல் போனா அப்படி இப்படின்னு 100 ரூபாய் கேட்டேன், 500 ரூபாய் கேட்டேன்னு கதை அழுகிற. உங்கள் செல்வாக்கை உபயோகப்படுத்தி போலீஸை வச்சு அவனை அடிக்கிற. பட்ட அடியில் அவன் செத்துடுறான். இதுதான் கதை. கடைசி வரைக்கும் இந்த பெண்ணுடைய அந்த நகை என்ன ஏது முதல்ல நீ எப்படி வேலட் பார்க்கிங் அவங்ககிட்ட கொடுப்ப? அவன் டெம்பிள் கார்டு, அவன் வேலட் பார்க்கிங் டிரைவர் இல்லை, அவன் வேலை இல்லை. அது உன் பணத்திமிரில் காரை அவங்ககிட்ட ஓட்ட சொல்கிறியா நீ? 10 சவர நகையை வச்சிருக்க பொம்பளை அவள் தான் அதுக்கு பொறுப்பு. இன்னைக்கு ஒரு உயிரே போச்சு இல்லைங்க உன்னோட அலட்சியத்தால், உன் திமிரால், ஆட்சியால், உன் திமிரால், உன் கொழுப்பால், உன் ஆணவத்தால், அதிகார திமிரால். உனக்கு அதிகாரம் படித்தவங்க சொந்தக்காரங்கன்றதுனால ஆளை வச்சு போலீஸ் வச்சு அடிப்பியா நீ? தப்பு உன் மேலே தானே. காரில் உன்னையாமல் வச்சுட்டு போக சொன்னான் நகையா? அதில் காரில் இருந்தானே தெரியாது இல்லை. விசாரிப்பான்ல, சிபிஐ அதையும் விசாரிப்பான்ல. கண்டிப்பாக.
அதில் சிபிசிஐடி விசாரிச்சாலும் அவனும் விசாரிப்பான்ல, ம் அவன் வேறு வரைக்கும் போவான்ல, அங்கேருந்து தானே விசாரணை ஆரம்பிக்கும், அந்த பொம்பளை கிட்ட தானே விசாரணை ஆரம்பிக்கும். ஸ்கேன் சென்டருக்கு எதுக்கு நகை போட்டு போனேன், அதுவே திமிரு. சரி போட்டு போனேன், ஸ்கேன் முடிஞ்சது, நகையை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வர வேண்டியதானே. கோயிலுக்கு வேறு, சரி கோயிலுக்கு தான் பாரு அறிவு வேணாம், நகையை போட்டுக்கிட்டு போக வேண்டியதானே. 10 சவர நகைன்றது என்ன பெருசாக இருக்க போகுது, நான் கேட்குறேன். ஒரு செயின் 2 வளையல் இருக்குமா, அவ்வளோதான். போட்டுக்கிட்டு போ. அதை காரில் வைப்பேன்னா எந்த மழைன்னா காரில் வச்சுட்டு போனான், காரில் வச்சுட்டு போனால் போயிடும். ம் காரில் உள்ள உடைமைகள் காணாமல் போனால் நிர்வாகம் பொறுப்பாளர் எழுதி வச்சிருக்காங்க. எல்லா கோயிலும் எல்லா கோயிலையும் எழுதி வச்சிருக்கான்ல, நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு. டயரை கட்டுறது தான் போலீஸ் தடுக்கும், டயரை கட்டி வித்துன்னு போகிறத. வாருக்குள்ளே இருக்கிறத கையை விட்டு தானே அவங்க பண்ண முடியும். அவர் சொன்ன மாதிரி அவன் வேலை இல்லை, அது கோயில் நிர்வாகத்தோட வேலை கிடையாது. ஆக்சுவலா இவங்க மேல தான் கேஸ் போட்டுருவாங்க, நீந்தமா வச்சுட்டு போனேன்னு சொல்லி இவங்க மேல தான். ஏங்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வந்து வெளியில இருந்து வந்து காரை விட்டுட்டு போவாத, பைக்கை விட்டு போவாதன்றான், அங்கேயே பாதுகாப்பு இல்லை. இந்தியா பூரா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது பத்திரமான இடத்துல விட்டு வாங்கன்னுவாங்க. நாங்கள் காலேஜில் என்ன படிக்கும்போது என்எஸ்எஸ்க்கு சைக்கிள் எடுத்து போய் விடுறோன்னா விட்டுட்டு டிராஃபிக் கூட்டு போவாங்க, ஒரு 4 மணி நேரம் இருந்துட்டு கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து நல்லா மறக்க முடியாது, நான் சொல்ல ஒரு 40 வருஷத்துக்கு மேலே. ஐயன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், டான்ஸ் எல்லாம் ஆடுவார் டிராஃபிக்கில், ரொம்ப ஃபேமஸ். அவர் என்ன பண்ணுவார், நானும் என்னோட ஃப்ரெண்டு சைக்கிள் கொண்டு போய் விட போனோம் D1 போலீஸ் ஸ்டேஷனில். தம்பிங்களா இங்கே வண்டி விடாதீங்க, பக்கத்தில் தான் பத்திரமான இடம் விட்டுருவோம். சார் இங்கே விடாத, நான் சொல்கிறேன் அவ்வளோதான், இவனுங்க எல்லாம் ரொம்ப யோகியமானுங்க, எங்கள் வண்டியை எடுத்துருவானுங்க, நீ போய் வண்டியை எங்கன்னா பத்திரமா விட்டுவானுங்க. இதுதான் லட்சணம். அதனால் உடைமைன்றது வந்து உங்களுக்கு வந்து காருக்குள்ளே இருக்கக்கூடிய உடைமை என்பது வந்து உன்னோட உடைமை, அதை நீ விட்டுட்டு போக முடியாது. உன் தப்பு அது. அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய சம்பவமாக வந்திருக்கு இன்னைக்கு. ஒரு நொடி யோசிச்சு பாருங்களேன், இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் அந்த பொம்பளை கழுவா? பறி கொடுத்த பொம்பளை அந்த அம்மா எங்கே போய் இந்த பாவத்தை கழுவாங்க? உன் 10 சவர நகைக்கு ஒரு உயிர் கேட்குதா? தப்பு உண்மை இல்லை. உன்ன மாதிரி தானே அவனை பெத்தவளும் ஒரு தாய். அந்த வயிறு எவ்வளோ எரியும் ஒரு நொடி. நீ யோசிச்சு பார்த்தியா? அதிகார திமிரில் எப்படியா நகையை வாங்கணுன்ட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கிது? இன்னைக்கு ஒரு உயிர் போய் பல பேர் குடும்பம் போய், ஒரு உயிர் போய் அந்த 5 போலீஸ்காரன் குடும்பம் காலி. எழுதி வச்சுக்கோங்க, தப்ப முடியாது அவனுங்க. கண்டிப்பா அவனுங்க கதை முடிஞ்சுது. இவனா செத்துட்டான், அவனுங்க குத்துயிரும் கொலையுரமா அலைவானுங்க. எழுதி வச்சுக்கோங்க, சிஸ்டம் விடாதுங்க. மேலதிகாரி தப்பிச்சுவான். அடிச்சானுங்கல்ல, அவனுங்க தப்பவே முடியாது. ஏன்னா அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த ஜட்ஜி இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல, விசாரணை நிறுத்து போனால் நாங்கள் தலையிடுவோம். ஆமா, மானிட்டரிங் பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா காலி வேணுங்க. அடிக்க சொன்ன எஸ்பியோ டிஐஜியோ தப்பிச்சிருவாங்க, டிஎஸ்பி தப்பிச்சிருவாங்க. இப்போ அவன் குடும்பமும் அந்த 5 பேர் குடும்பமும் தெருவுக்கு வரும். அவங்களும் மனிதர்கள் தானே. இன்னைக்கு வந்து ஸ்டேஷன் பண்ணாலும் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இப்போ தெரியுது இல்லை, எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க லாக்கப்பில் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வருது. இது சிஸ்டம் காப்பாற்றணும், சிஸ்டம் சரியில்லை, அது அப்படி தான் இருக்குது. ஆட்சியாளர்கள் உஷாராக இருக்கணும். ஆட்சியாளர்கள் இதை பற்றின புரிதலே இல்லை. எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் இது நடக்குதுன்னா நம்ம கவர்மெண்ட்டை இது காவு வாங்க போகுதுன்ற புரிதல் வேணும். எடப்பாடிக்கு ஒரு பெனிக்ஸ் ஜெயராஜ், ஸ்டாலினுக்கு ஒரு அஜித் குமார், அவ்வளோதான். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயணித்து மிகவும் நன்றி சார். தொடர்ந்து பேசுகிறேன்.